Hello friends, welcome to Jenny Cooks. Friends, நம்ம தோசை மாவு இல்லாத சமயத்தில் 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான தோசை எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சமையலை பாருங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோசை செய்கிறதுக்காக நான் 1 கப் ரவை மிக்சியில் போட்டு நல்லா தூளாக பொடி பண்ணிக்கிறேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் அவல் எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச இந்த அவல் பேஸ்ட்டை இந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். அவல் அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது கூட ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவில் சேர்க்கலைன்னா கோதுமை தோசை மாதிரி லைட்டாக வலுவலுப்பாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நீங்கள் சோடா கூட சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கரைச்சிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் ஒரு 2-3 ட்ராப் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது இதில் 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக தோசை வருதுன்னு. அந்த பபுள்ஸாக நம்ம வீட்டில் அரைச்ச மாவு மாதிரியே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தக்காளி சட்னி கார சட்னியும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த 10 நிமிஷத்தில் செஞ்ச தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.